வணக்கம் சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு நன்னாள், பொன்னாள்ல நாங்க சந்திக்கிறோம். இது இந்த தைப்பொங்கல் திருநாள். தமிழருடைய பொங்கல், அதாவது தைப்பொங்கல் திருநாள் தமிழர்களுடைய பண்பாட்டு பொங்கலாக இருக்கின்றது. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் சான்றோர்கள். அந்த தை பிறந்து விட்டால் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஒரு வருடத்துக்கான முதல் எத்தனைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். தமிழுக்கு தை ஒன்று என்று தமிழுக்கு தை ஒன்றாக இருக்கின்றது. இந்த தை திருநாளை நாங்கள் முதல் நாளை இந்த சூரியனுக்கு வீரியமான அந்த சூரியன் எங்களுக்கு ஒளி தர வேண்டும் என்பதற்காக சூரியனுக்கு நன்றி செலுத்தவும் உழவனுக்கு நன்றி செலுத்தவும் இந்த நாளை நாங்கள் கொண்டாடுவது வழக்கம். அவை நன்றி செலுத்துகின்ற ஒரு நன்னாளாக இந்த நாள் இருக்கின்றது தைப்பொங்கல். இந்த தைப்பொங்கல்ல நாங்கள் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கலிடுவோம். வெல்லம் மணக்கும் சர்க்கரை பொங்கல், வெற்றியின் சுவை தரும் இன்பங்கள், உழைப்பின் பயனை உணர்த்தி நிற்கும் உலகம் கொண்டாடும் இன்ப பொங்கல் இந்த பொங்கல் என்று சொல்லுவோம். இந்த பொங்கலை நாங்கள் ஏன் கொண்டாடுகிறோம் என்றா, இப்ப நன்றி செலுத்தும் முகமாகவும் அதே நேரம் ஒற்றுமை, நன்றி உணர்வு, பாரம்பரியத்தின் அடையாளம், தமிழர் பண்பாட்டை காக்கின்ற ஒரு விழாவாகவும் இந்த விழா இருக்கின்றது. ஆகவே இந்த பண்பாட்டை கூட உலகத்திற்கு எடுத்து செல்லும் விழாவாக நாங்கள் இந்த தைத்திருநாளை எடுத்துக்கொள்வோம். அதாவது தாயகத்துல நாங்கள் பொங்கும்போது கோலமிட்டு விளக்கேற்றி கும்பிடுவாள் அம்மா. பானையிட்டு பால் தன்னை அந்த அடுப்பில ஏற்றி பாலிடுவார் அப்பா என்று நாங்கள் படித்திருக்கிறோம். அவை அங்க கோலமிட்டு விளக்கேற்றி அந்த பொங்கலை கொண்டாடுவோம். ஆனா இங்கு நாங்கள் அங்க மண் அடுப்பில் பொங்குவோம். இங்கு அதாவது புலம்பெயர்ந்த சூழலில் மின்னடுப்பில் பொங்குவோம். அது மிகையான பொங்கலாகவும் இருக்கும், சர்க்கரை பொங்கலாகவும் இருக்கும். அதை பொங்கி நாங்கள் படைத்து உண்ணும் போது அது கூட இன்னொரு வகை மகிழ்ச்சியாக இருக்கும். இருந்தாலும் தாயக பொங்கலை நினைவூட்டுறதாகத்தான் இந்த தைப்பொங்கல். புதுச்சட்டை போட்டு புத்தரிசியில பொங்கலிட்டு உழவர்களுக்கு நன்றி செலுத்தி சூரியனுக்கு நன்றி செலுத்தி பொங்கலோ பொங்கல் என்று அயலவர்களை எல்லாம் கூப்பிட்டு பொங்குறதும் எங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி, நல்ல ஆற்றல், நல்ல உவகை, நல்ல எண்ணங்கள் அத்தனையும் பொங்கி பொழிய வேண்டும். அதே நேரம் உங்களுக்கு நல்ல வளங்களும் செல்வங்களும் நிறைய கிடைக்க வேண்டும் என்று இந்த பொங்கல் நாளில் வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.